ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு ஓடிட்டுருக்காங்க ரோடா தெருவா. அதுக்கு காரணம் இந்த ரேணுகா தான். என்னம்மா சொல்கிற, ரேணுகாவும் மல்லியும் தான் ஒன்றுக்குள்ளே ஒன்றாச்சு, கண்ணுக்குள்ளே கண்ணாச்சு. அவங்களுக்கு போய் என்ன சண்டை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளே சண்டை வரல, இந்த கதிரியசனால சண்டை வந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல் போய் ரேணுகாவை கண்டுபிடிச்சிடுறாரு. ரேணுகா இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கா அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிச்சு. அவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போக கடைசியில் அங்கே ரேணுகாவை பார்க்க, ரேணுகா உயிரோடு இருக்கான்னு தெரிய அவளுக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுனால மறுபடியும் தலையில் பலமாக அடிபட்டுறது. அது மூலிமா அவளுடைய மூளை எல்லாமே கலங்கி இப்போ பழசு எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. அதனால் நான் எங்கே இருக்கேன், எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அவன் முடிச்சுட்டு வெளியே வரா. அந்த நேரம் பார்த்து நம்ம கதிரேசன் பார்க்க, ஐயோ என் தங்கமே நீ உயிரோட தான் இருக்கியா, இவ்வளோ நாளாக இது தெரியாமல் போச்சு, அன்றைக்கி ஃபோட்டோ கீழே விழுந்தப்பே நான் நினச்சேன் நீ உயிரோட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அது ஏதோ சகுனம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்துட்டேன். ஆனால் அதுக்கான உண்மையான அர்த்தம் எனக்கு என்னைக்கு தான் தெரியுது. நான் இவ்வளோ நாளாக இருந்துட்டேன், இன்னை விட்டு இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான், அப்படி வா அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிடுறாரு. ஏன்னா அவளுக்கு இப்போதைக்கு அவங்க அப்பா குடும்பம் அது மட்டும் தான் இப்போதைக்கு ஞாபகம் இருக்குது. அவளுக்கு கல்யாணம் ஆனது இதெல்லாம் ஞாபகமே இல்லை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் கதிரேசனும் நிஷாவும் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் பண்ணாங்க. இந்த விஜய் நீ செத்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு துளி கூட கவலையே படல. அதுக்கப்புறம் அவள் மல்லியை கல்யாணம் பண்ணிட்டு இப்போ சந்தோஷமாக இருக்கான். அதுக்கு காரணம் நீ செத்துட்டேன்ற ஒரே காரணத்தை வச்சுக்கிட்டு இப்போ அவன் மேலே நம்ம கேஸ் போட்டு உன் பொண்ணை உன் கூட உன் கூடயே கூப்பிட்டு வந்தலாம், அவன்கிட்ட பிரிச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல எல்லாமே பண்ணலாம்ப்பா. இந்த விஜய் என் மேலே பாசமாக இருப்பார்னு நினச்சேன். நான் செத்துட்டா உடனே இன்னொரு கல்யாணம் பண்ணிடுறதா என்ன நினச்சே தானே அவர் வாழணும். ஒருவேளை அவர் இறந்துட்டு இருந்தா கடைசி வரை நான் இப்படியே தானே இருந்திருப்பேன். நானும் வேற ஆளை கல்யாணம் பண்ணி இருந்தேன்னா சொல்லுங்கள் நீங்களே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பயங்கரமாக ஏற்றி விட்றாங்க இந்த நிஷாவை, இந்த ரேணுகாவை கதிரேசன். ஏன்னா அவரோட வேலையை தானே இப்போதைக்கு எப்படியாச்சும் அந்த வெண்பாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடணும், மல்லிகிட்டேருந்து பிரித்து. அது மட்டும் தான் அவருடைய ஃபுல் டைம் ஃபோக்கஸாக இருக்குது. ஆனால் வீட்லேயே ஒரு பெரிய வஞ்சம் நடந்துட்டுருக்கு. அது இந்த ரேணுகாவுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நிஷாவுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை அந்த வீட்டுக்கு இந்த ரேணுகா வந்தது. ஏன்னா மொத்த சொத்தையும் நம்மளே ஆட்டியா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பிளான் பண்ணி வச்சுருந்தா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கதிரேசன் வந்துக்கிட்டு ரேணுகா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டார். இதில் என்ன லாஜிக் இருக்குது நீங்களே சொல்லுங்கள். மொத்த சொத்தையும் நம்மளே ஆட்டையை போட்டுடலான்னு இருந்தாங்க. இப்போ ரேணுகா வந்ததுக்கப்புறம் அவரை பற்றி கண்டுப்பாங்களா? ஒன்றும் கண்டுக்க போகிறதில்ல. இனிமேல் எல்லா ஃபோக்கஸும் ரேணுகா மேலே மட்டும்தான் இருக்க போது, நிஷாவை கண்டுக்கவே போகிறதில்ல. அதனால் நிஷாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அந்த ரேணுகாவை. அவளை சாப்பிட்டியா தூங்கினே எதுவுமே அவள் கேட்குறதில்ல. அவள் உண்டு, அவள் வேலை உண்டுன்னு இருக்கிறா. ஏன்னா எப்படியாச்சும் இந்த சொத்து மொத்தத்தையும் நம்ம பக்கம் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே பிளானே வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இந்த நிஷா என்ன நினைக்கிறான்னு தெரியாமல் அவளுக்கு சந்தோஷமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி சொத்து பத்திரம் மொத்தத்தையும் கொண்டு இந்த ரேணுகா கிட்ட குத்துறாரு இந்த கதிரேசன். இதெல்லாம் ரொம்ப சீட்டிங் டாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கம் நினைக்க. ஆனாலும் அதை வாயத்தை சொல்ல முடியாது. நம்ம நல்ல பேர் வாங்கி தான் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அமைதியாக இருக்கா. ஆனாலும் இந்த கதிரேசனுக்கு இந்த இப்போ அழகம் ஆகாதுங்க. ஏன்னா ஒரு 2 பொண்ணு இருக்காங்கன்னா பாதி சொத்து இவளுக்கும் பாதி சொத்து இவளுக்கும் கொடுக்கறதான் நியாயம். ஆனால் அதை விட்டுட்டு மொத்த சொத்தையும் தூக்கி முதல் பொண்ணுக்கு கொடுத்தா அது நியாயமா? இதில் வேற அவர் பெற்ற பொண்ணுக்கு வேற சொத்து கொடுக்குவாராம். ஆனால் அவர் பெற்ற பொண்ணுக்கு சொத்தை கொடுக்க மாட்டாராம். என்ன நியாயம் இதெல்லாம் சொல்லுங்கள். யாரோ இந்த ரேணுகா பெற்ற பொண்ணுக்கு அவர் சொத்து எழுதி வைக்கிறது, சொந்த பொண்ணுக்கு கொடுத்தா அது சந்தோஷம் தானே. அதை விட்டுட்டு இவர் பண்ணுற வேலை இருக்கே, ஐயோ தாங்க முடியலடா சாமி, அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இப்போ சொத்து பத்திரம் எல்லாமே உன் பேரில் இருக்குது, நம்ம கேஸ் போட்டு எப்படியாச்சும் வெண்பாவை நம்ம கூப்பிட்டு வந்துடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த மல்லி உயிரோட இருக்கக்கூடாது. அவள் உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. அதனால் என்ன சொல்கிறேன்னா அவளை காரை ஏற்றி கொண்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம வெண்பாவை எப்படியாச்சும் சமாளிச்சிக்கலாம். நான் தான் உன்னை பெத்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு சந்தோஷமாக நல்லபடியாக பார்த்துக்கிட்டா அதுக்கப்புறம் அவனை வேணாம் சொல்ல போகிறா, இன்னும் சொல்ல மாட்டா. அதனால் அவளை முதல்ல தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காரை எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் தேடிங்கிறாங்க. எங்கே இருக்கா அந்த மல்லி மல்லி மல்லின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவள் மார்க்கெட் போகிறதுக்காக போயிட்டுருக்கா. திடீர்னு கதிரேசனோட கார் வேகமாக வருது. உடனே அவதான் அடிங்க அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரா இந்த ரேணுகா. என்னடா அது இவ்வளோ நாளாக நம்ம பக்கம் பேசிகிட்டு இருந்தவா இப்போ இந்த கதிரேசன் கூட வராளே, இவ இல்லைன்ட்டு நாம ரோட தேடிட்டு இருக்கோம். இவ என்னடானா இவ கூட வந்துட்டு இருக்காளே, ஒருவேளை நம்மளை அடித்து தூக்கத்துக்காக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தெரு எல்லாத்துலும் பூந்து 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 ஓடுறா. ஆனால் அவளால் ஓடவே முடியல. திடீர்னு பார்த்தா கார் கிட்ட வந்துச்சு. இங்கே இப்போ திரும்பி பார்த்தா 2 பேர் பக்கத்தில் வந்துட்டாங்க. ஐயோ நம்மளை அடிச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு அவ்வளோ வேகமாக வர்றா. ஆனாலும் அதனால் அந்த வேகத்துக்கு போகவே முடியல. ஏன்னா கார் 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். ஆனால் நம்மளால் ஓட முடியுமா? நம்ம 20 கிலோமீட்டர் வேகத்தில் போனாலே மிச்சம். அப்படிங்கிற சூழ்நிலையில் அவள் என்ன ஃபாஸ்ட்டாக போக முடியுமா? அவள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் அவளால் போக முடியல. அதனால் அவங்க காரை ஏற்றி அவளை இடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா அவள் மயங்கி அதே இடத்துல விழுந்துடுறா. அவளை காப்பாற்றுறதுக்காக விஜய் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரதான் போகிறாரு. ஆனால் இப்போவா அப்போவா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் வரதான் போகிறாரு. விஜய் வர்றதுக்குள்ளே மல்லி உயிரோடு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.